பள்ளிக்கரணையில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு வழங்கிய சுற்றுச்சூழல் அனுமதியை ரத்து செய்ததை எதிர்த்த வழக்கில் தமிழ்நாடு மாநில சுற்றுச்சூழல் தாக்கல் மதிப்பீட்டு ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு கட்டுமான நிறுவனத்திற்கு வழங்கிய சுற்றுச்சூழல் ஒப்புதலை மாநில சுற்றுச்சூழல் தாக்கல் மதிப்பீட்டு ஆணையம் ரத்து செய்திருந்தது. இதை எதிர்த்து கட்டுமான நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. சுற்றுச்சூழல் அனுமதியை ரத்து செய்யும் முன் தங்கள் நிறுவனத்திடம் கருத்தை கேட்காமல் தனிச்சையாக உத்தரவு பிறப்பித்ததாக மனுதாரர் தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணதாசன். கண்ணதாசன், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஜெயஸ்ரீ. பள்ளிக்கரணையில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு வழங்கிய சுற்றுச்சூழல் அனுமதியை ரத்து செய்ததை எதிர்த்து பிரிகேட் நிறுவனம் தொடர்ந்திருந்த வழக்கில் தமிழ்நாடு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதாவது சென்னை பள்ளிக்கரணையில் பிரிகேட் என்டர்பிரைசஸ் கட்டுமான நிறுவனம் 1250 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட திட்டமிட்டிருந்தது. இதற்கு தமிழ்நாடு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம், சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் ஆகியவையெல்லாம் முந்தைய திமுக ஆட்சியில் அதற்கு ஒப்புதல் வழங்கியிருந்தது. ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டுள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட அனுமதி வழங்கியதாக கூறி அறப்போர் இயக்கம் மற்றும் அதிமுக உள்ளிட்டவர்கள் சார்பில் தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தை நாட வேண்டும் என அறிவுறுத்தியும் இருந்தது. இந்த நிலையில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகாக பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றியுள்ள 1 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு கட்டுமானங்களுக்கு தடை விதித்துள்ள தமிழக அரசு பிரிகேட் நிறுவனத்திற்கு 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வழங்கிய சுற்றுச்சூழல் ஒப்புதலை மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் ரத்து செய்திருந்தது ஜூலை 18ஆம் தேதி. இதை எதிர்த்து பிரிகேட் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவின் விசாரணைக்கு வந்தபோதுதான் சுற்றுச்சூழல் அனுமதியை ரத்து செய்யும் முன்பு தங்கள் நிறுவனத்திடம் எந்த விதமான கருத்தையும் கேட்காமல் தன்னிச்சையாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி முகமது சப்தீக் பிரிகேட் நிறுவனத்தின் கருத்தை கேட்காமலேயே சுற்றுச்சூழல் ஒப்புதலை ரத்து செய்தது குறித்து விளக்கம் தர வேண்டும் என தமிழ்நாடு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திற்கு உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜூலை 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன்.